காயை வச்சு நம்ம பொரியல் செய்ய போகிறோம். எப்படி பொரியல் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தோலை பூரா நீக்கிடலாம். எப்படி இந்த மாதிரி இதை வச்சு நான் கத்தி வச்சு இது பண்ணிக்கிறேன். இது ரொம்ப கெட்டியா இருக்குது. இது கட் பண்ணிட்டு பார்க்கலாம். பப்பாளிக்காய் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அடுப்பை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்பா தெரியலமா. கடுகு பொரிஞ்சோடி கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் தான் இருக்குது. அதனால பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது போட்டலாம். 2 பெரிய வெங்காயம் தான் பொடியாக நறுக்கி கட்டி வச்சுக்கிறேன். அது போட்டலாம். 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான நீங்களே கிள்ளி வச்சுக்கோங்க. சரி, நல்லா வணங்கட்டும். இதுல அழுகமா இப்ப நல்லா வணங்கிருச்சு. இதுல வந்து நம்ம அலசி வச்சுக்கிற காய் வந்து நான் தண்ணியோட தான் இருக்கு. தண்ணி ஊற்றி வச்சுக்க. இதுல அப்படியே ஒரு போடும்போது ஒரு தடவை அலசிக்கலான்னு 2 தடவை நல்லா அலசிக்கோங்க. நான் 2 பப்பாளி வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். விதை இல்லாம நல்லா சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. விதையோட போட்டீங்கன்னா பல்லு படும் போது கசக்கும். என்னம்மா என்ன என்ன இந்த வர தூக்குற ஒரே நிமிஷம். இது உப்பு மட்டும் போட்டு வரேன். அடுப்பு சிம்பிளா வச்சுக்கலாம். தேவையான அளவு சேர் அழுகாதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம இதுக்கு வந்து தூளுப்பூவே போட்டுக்கலாம். கல்லுப்பு வேண்டாம். ஏன்னா அடுப்பு சிம்பிள் வச்சுதான் வேக வைக்க போறோம். அதனால வந்து நம்ம தூளுப்பே போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். தூளுப்பு தான் போட்டிருக்கேன் 1.5 ஸ்பூனு. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வருவாங்க, இரு, அழுகாதீங்க. வருவாங்க சாமி, அழுகக்கூடாது.
நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது கத்தியில எடுக்கல சாமி, கொஞ்சம் அம்மனு சாமியோ. நல்லா மூடி போட்டு இப்படி கப்புன்னு அடுப்பு சிம்ல வச்சு இல்லை ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். பாருங்க இந்த காயிலேயே வருங்க எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு. நல்லா வெந்து வரும். அடுப்பு சிம்ல வச்சே வேக வச்சுக்குவோம். நல்லா வேகட்டும். அடுப்பு சிம்ல தான் இருக்கு. வேணா ஐ ஃப்ளேமில் வேணா ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆனால் பக்கத்தாலேயே இருந்து கிளறி விடணும். அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு கிளறி விடணும். இதே சிம்மில் வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நான் 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தேன். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. தண்ணி எந்த அளவுக்கு விடுதோ அந்த அளவுக்கு காய் வந்து நல்லா சுண்டி நல்லா வெந்து வரும். நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். கல் ஒன்றும் காய் பெரிய பெரிய முத்தின காய் போட்டங்காட்டி இன்னும் நல்லா வேகலை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீ இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஏன்னா காய் வந்து வேக மாட்டேங்குது. கொஞ்சம் 1/2 டம்ளர் காட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னு. பாருங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நான் அது வீடியோ கட் ஆயிடுச்சு, நான் இப்போ காட்டாம விட்டுட்டேன். நீங்களும் நாட்டு சர்க்கரை போட்டு கிளறி விட்டுருங்க. இன்னும் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். பாருங்க நான் தண்ணி ஊற்றி வேக வச்சது தான். தண்ணி ஊற்றினங்காட்டி தான் வெந்தது. ஏன்னா நான் முத்தின காய் போட்டுக்கறதுனால நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் காய் வந்து லைட்டாக பழக்கிற ஸ்டேஜில் தான் நான் பொரிச்சிருக்கிற காயினால தண்ணி ஊற்றினாதான் வேகும். நல்லா முத்தின காய்ங்கிறனால இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ரெடியாக இருக்கு காய். பார்க்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் அருமையான நம்ம பப்பாளி ரெடி ஆயிடுச்சு பொரியல். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க, மறந்துடாம.